ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஷ்ணு விஷால் நடிச்சிருக்கிற ஆரியன் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட டைரக்டர் பிரவீன்கே இன்னொரு சீரியல் கில்லர் கதையை கொடுத்துருக்காரு. ஆனா இதுல இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னா, இன்வெஸ்டிகேஷன் கொலகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு மாறா விக்டிம்ஸை கண்டுபிடிக்கிறது தான். இதோட கதையில ஒரு சைக்கோபாத் அடுத்த 5 நாளைக்கு ஒவ்வொரு கொலையா செய்ய போறதா பப்ளிக்கா சொல்றான். விக்டிமோட பெயரை அவங்கள கொல்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னதான் அனௌன்ஸ் பண்ண போறதா வேற சொல்றான். ஆனா அந்த சைக்கோபாத்தை முதல் விக்டிம் ஆனதால போலீஸுக்கு அவனோட ப்ரீ ரெக்கார்ட் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் காத்திருக்க வேண்டியதுதான். இப்போ அவன் கொலை லிஸ்ட்ல இருக்கவங்கள முன்னாடியே காப்பாத்த டிசிபி நம்பி எந்த மாதிரியா விசாரணை பண்றாருன்னு கடைசியா இந்த சிக்கலான கேஸை சால்வ் பண்றாரா இல்லையான்னு தான் இந்த படத்துல பாக்குறோம். இது நல்ல சுவாரஸ்யமான ஐடியா தான். கிளைமேக்ஸ்ல இதெல்லாம் எப்படி பாசிபிள் ஆச்சுன்னு நம்பும்படியா சொல்றதுல தான் இருக்கு விஷயமே. ஆனா அங்கதான் இது சறுக்குது. கொலை லிஸ்ட்ல இருக்கவங்களை காப்பாத்துறதுல இருக்கிற த்ரில்லை தான் டைரக்டர் நமக்கு கன்வே பண்றதுல கான்சன்ட்ரேட் பண்ணிருக்காரு. சரிதான், ஆனா எப்படி இதை பண்றாங்க, ஏன் இப்படி செய்யறாங்கிறதுல இறங்கும் போது தான் முதல்ல ஏற்படுத்தின அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இறங்கி போகுது. சைக்கோபாத் கில்லரா வர செல்வராகவன் கேரக்டர் ஆரம்பத்துல ஒரு ஃபெயில்டு ரைட்டரா இருக்காரு. கதை லாஜிக்கலா எடுக்கும்போது இவரு இன்ஜினியரிங் படிச்சவரு, இவருக்கு அது தெரியும் இது தெரியும்னு குவாலிஃபிகேஷனை ஏத்துறாங்க. அப்படியே இந்த நம்பியோட பர்சனல் லைஃப் கதைக்கு எங்கேயும் உதவல, ஆனா அது கணிசமான நேரத்தை எடுத்துக்குது. செல்வராகவன் வர அந்த ஃபர்ஸ்ட் 15-20 நிமிஷம் ஒரு டெம்போவை கொடுத்துச்சுன்னா அடுத்து வர விஷ்ணு விஷாலோட இன்ட்ரோ வந்து அந்த ரதத்தையே கெடுத்துடுது. மேலும் முதல் கொலை கொடுத்த இம்பாக்ட் அடுத்தடுத்த கொலைகள்ல காணாம போகுது. இந்த நம்பியோட பர்சனல் ட்ராக் மாதிரியே ஹார்பர் ஃபைட் ஒன்று, அந்த கேங்கை கிளைமேக்ஸ்ல டிசிபி நம்பிக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு வலுக்கட்டாயமா நுழைச்சிருக்காங்க. அதுவும் தேவையில்லாத விஷயமா போயிடுது. விஷ்ணு விஷால் நல்லா தான் பண்ணியிருக்காரு. என்ன இதுல நிறைய ஓட்டம். ஸ்ரதா ஸ்ரீநாத் இந்த மர்டருக்கெல்லாம் என்ன கனெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்காகவாது இருக்காங்க. ஆனா இந்த மானசா சௌத்ரி சும்மா வந்து போறாங்க பாவம். ஒரு நல்ல விஷயம், இந்த மர்டர் லிஸ்ட்ல இருக்கவங்களோட காமன் கனெக்ஷனும் ஏன் அவங்க கொலை செய்யப்பட்டாங்கிறதுக்கான காரணமும். ஆனா அதுக்கு கொலை தான் வழியா செல்லியா இருக்கு. மொத்தத்துல இந்த சீரியல் கில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஜானர்ல ஆரியன் தனியா தெரிஞ்சாலும் ஒரு இம்பாக்டை கொடுக்க முடியாம ஆவரேஜ் வாட்சா அமைஞ்சு போகுது. இதுல அடல்ட் விஷயம்லாம் எதுவும் இல்லை, தாராளமாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். நன்றி.